அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விதமான சந்தேகங்கள் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ வேக்கண்ட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எக்ஸாம் டேட் எப்போ வரும், அதே போல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்குழு மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் அந்த 40% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கான பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வும் அந்த மெயின் எக்ஸாமும் ஒரே நாளில் நடைபெறுமா இல்லை தனித்தனி நாட்களில் நடைபெறுமான்ற மாதிரி கேட்குறீங்க. அதே போல் பொது தமிழ் இருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே 80 மார்க் கேட்குறாங்க. ஸோ அடுத்து மெயின் எக்ஸாம்லேயே உங்களுக்கு 80 மார்க் கேட்குறேன் அப்படின்னா, ஸோ எதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டும்தான் தமிழ் கேட்பாங்களா, மெயின் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றியும் சொல்ல போகிறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், அதே போல் போலீஸ் எக்ஸாமுக்கான 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் TNUSRBயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரேட் 2 போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெரி சூன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 13,084 வேக்கண்ட் தமிழ்நாடு காவல்துறையில் டோட்டலாக எல்லா போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது எல்லா போஸ்ட் அப்படின்னா போஸ்டிங் தகுந்த வயசு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் கம்பல்சரி கிரேட் 2 போலீஸ், அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு 10,000+ வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் 10,000 வேக்கண்ட் வருது. ஸோ அதே போல் போட்டியாளர்களோட எண்ணிக்கையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி ஓவராலாக போனவங்களும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எழுதுவாங்க. அதே போல் இப்போ நியூவாக 18 ஏஜ் இப்போ ஆயிருக்கு. அதே போல் நியூ அப்ளிகேஷன் போடக்கூடியவங்களும் நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அதனால் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகும். அதனால் ரிட்டன் எக்ஸாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் அப்ளிகேஷன் டேட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் எப்போ போட முடியுன்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் வச்சா கூட நீங்கள் எழுதுவேன் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் எப்போ வருன்ற மாதிரிலாம் கேட்கவே வேண்டாம். சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணி ஸோ அதில் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நம்ம சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் டெஸ்ட் பேட்ச் புக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின அப்டேட் கூட நம்ம அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்ளிகேஷன் டேட் நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம். நீங்கள் கால் ஃபார் அடுத்த ஒரு 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே நடக்கும். சரிங்களா? அந்த 3 மந்த் அப்படின்னா கால் ஃபார் ஒரு மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எந்தெந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் எக்ஸாம் டேட், ஓகேங்களா, எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இந்த இயரோட எண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் நடத்துவாங்க. கண்டிப்பாக இந்த இயரோட லாஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, அதே போல் தமிழ் தகுதி தேர்வும் மெயின் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் நடக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரே டேட்டில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அதாவது தமிழ் தகுதி தேர்வில் எலிஜிபிள் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு கொடுத்து மெயின் எக்ஸாமுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே நாளில் நடக்கும். காலையில் தமிழ் தகுதி தேர்வு நடக்கலாம். அதே போல் மதியம் பார்த்திங்கன்னா தமிழ் மெயின் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? நடக்கும். அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே டைமில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்து உங்களை OMRல பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்து OMR கொடுத்து ஸோ அங்கே உங்களை இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 டேட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வும் மெயின் எக்ஸாம் கண்டிப்பாக நடந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எதில் கேட்பாங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வழி, அதாவது கட்டாய தமிழ் தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் இருக்கும். 80 கொஸ்டினுமே தமிழில் தான் இருக்கும்.
அதேபோல் மெயின் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 முதல் 10 கொஸ்டின் கம்பல்சரி அந்த தமிழிலிருந்து மட்டுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சிலபஸில் வந்து தமிழ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தாக்கணும். முன்ன எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். 2020 வந்து எவ்வளவு போட்டி இருந்தது, எவ்வளோ கட் ஆஃப் வந்தது, ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ, ரிட்டன் கட் ஆஃப் வந்து எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஃபிட்னஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் போலீஸ் ஜாபுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபிட்டு இல்லாமல் வந்து எக்ஸாம் எழுதிட்டு கூட கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 1 மந்த் 1.5 மந்த் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு பக்காவாக ரெடி ஆகி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிவிட்டு ஜாபுக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ரிட்டன் எக்ஸாமுக்கு கம்பல்சரி நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ரிட்டனில் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் ஜாப் வாங்குறீங்களா இல்லையான்றதை ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 2 இயர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் நீங்கள் வந்து பிறந்திருந்தால் மட்டும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும், இந்த ஏஜுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை விட இப்போ 2 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன வந்து 96 அப்படி, அதாவது 1996 அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கம்பல்சரி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வேறு எங்கேயும் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். புக் பேக்கும் எடுக்கிறோம், ஒன்லைனரும் எடுக்கிறோம், நூறு குறிப்பு, நூல் ஆசிரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறோம். ஓகேங்களா? கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.